வங்கக்கடலில் உருவாக போகும் புதிய புயல் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் நம்மோடு எழுந்திருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக ஒரு சிறப்பு விவாத அரங்கில் நம்மோடு இணைகிறார் வானிலை நிபுணர் செல்வகுமார். அவரிடம் கேட்கலாம், இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த புதிய புயலால் இது எங்கே கரையை கடக்கும், எங்கெல்லாம் அதிக மழைப்பொழிவு இருக்கும், மீண்டும் கனமழை அதிகனமழை ஆகியவை சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வட மாவட்டங்களில் இருக்குமா அல்லது டெல்டா தான் மீண்டும் மிதக்குமா என பல்வேறு சந்தேகங்கள் இந்த புயல் உருவாகப் போகும் புயல் குறித்து பல சந்தேகங்கள் மக்களிடையே எழுந்திருக்கின்றன. இந்த மக்களிடையே எழுந்துள்ள சந்தேகங்கள், கேள்விகள், புயல் தொடர்பாக என்னென்ன அடுத்தடுத்த நிகழ்வுகள் செவ்வாய்க்கிழமை வரை இந்த புயல் தொடர்பான நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளே ஆக்கிரமித்திருக்கும் மக்கள் மனதில். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிற வானிலை நிபுணர் செல்வகுமாருக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த மோன்தா புயல் உருவாக போகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் இன்று காலையிலிருந்தே சூரியனை காணவில்லை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் காலையிலிருந்தே ஒரு மேகமூட்டம், ஒரு லேசான தூறல் ஆகியவற்றால் 4 மாவட்டங்களிலுமே அத்தகைய ஒரு வானிலை தான் நிலவி வருகிறது. இந்த வானிலை போக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? புயல் உருவாகப் போகும் 26ஆம் தேதி 27ஆம் தேதி வரை நீடிக்குமா அல்லது வானிலையில் மாற்றம் ஏற்படுமா சார்? கண்டிப்பாக. அதாவது அரபிக்கடல்ல ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கு. லட்சத்தீவிற்கு வடக்கே, கோவாவிற்கு மேற்கே 1100 கிலோமீட்டர் தொலைவில். ஏற்கனவே நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் வழியாக வளிமண்டலத்தில் கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கர்நாடகா, அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா கடலோரத்திற்கு போய் சென்றடைந்தது. சென்றடைந்தாலும் அந்த மண்டலத்தோட இங்கிருந்து சென்ற அந்த தாழ்வு பகுதி இணைப்பை பெற்றிருக்கிறது. அதோட இல்லாம இங்கிருந்து போன தாழ்வு பகுதி சாய்ந்த பம்பரம் போல் அடிபீடம், அதாவது ஒரு பம்பரத்தோட ஆணிதான் மங்களூர்ல இருக்கு. மங்களூரை தாண்டி கோவா கிட்ட இருக்கு, வடக்கே கார்வார். அந்த அதாவது கொஞ்சம் விலகிதான் கடல்ல, அதாவது ஒரு ஊரை சொல்லும் பொழுது அதற்கு மேற்கே அதிலிருந்து ஒரு சாய்ந்த பம்பரம் போல ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீடிக்கிறது வளிமண்டலத்துல. அதாவது மேலடுக்குல சுழற்சி இணைத்து கொண்டு அடி அடுக்குல, அதாவது கீழடுக்குல கடலோட இணைந்த சுழற்சி கர்நாடகாவில் இருக்கு, கர்நாடக கடலோரத்துல. அது அப்படியே அரபிக்கடலோட மண்டலத்தோட இணைய போகிறது. அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அந்த இங்கிருந்து கடந்து சென்ற தாழ்வு பகுதி அங்கே போய் அது ரெண்டும் ஒன்றிணைந்து அது மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகிறது நாளைய மறுநாள். பிறகு அதுவும் புயலாக உருவெடுக்க போகிறது. அரபிக்கடல் பக்கம் இருக்கக்கூடியதும் புயலாக உருவெடுத்து ஒரு புயலா 2 புயலா தருது. இப்பொழுதைக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அந்தமான் கடற்பகுதியில் உள்ளதை மட்டும்தான் புயலாக உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அரபிக்கடல் இருக்கக்கூடியது புயலா மாறப்போகுது. அதாவது நீங்க அதே போல அது ஒரு பக்கம் இருக்க அரபிக்கடல் எங்க போகணும். ஒரு சின்ன சந்தேகம், நீங்க இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு சாய்ந்த பம்பரம் போல அது ஆந்திராவையும் கர்நாடகாவையும் ஒட்டி இப்போது அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இணைந்திருக்கிறது ஒன்று கூறியிருக்கிறீர்கள். அந்தமான் கடற்பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது, அதுதான் மண்டலமாக உருவாகும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. புயலாக உருவாக போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அரபிக்கடலில் உள்ள அந்த காற்றழுத்த அந்த சுழற்சியும் இணைவதால் ஏற்படுகிறதா? இந்திய வானிலை மையம் அறிவித்தவாறு அரபிக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இந்த மோன்தா புயலாக உருவாகிறதா? எது முதலில் உருவாகும்? நன்றி. அதுல அது ஒன்றை விட்டு சொல்லிடுறேன். வங்கக்கடலை பத்தி சொல்லுவோம். அடுத்தது வங்கக்கடல்ல இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி காலை 5:30 மணிக்கு உருவான தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்துரும் 25ஆம் தேதி. சரி. 26ஆம் தேதி டீப் டிப்ரெஷனா உருவெடுத்துரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது அது புயலாக மாறுமா அப்படின்னு கேள்வியும் புயல் 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 இருந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பக்கமும் 2 புயல் உருவாக போகுது. ஆனா இது எதுவும் ரெண்டும் சம பலத்துல தான் இருக்க போகுது. எப்படின்னா 1000 மில்லி பார்ல தான் வங்கக்கடல் இருக்கக்கூடிய அழுத்தமும் இருக்க போகுது. அதுவும் 1000 மில்லி பார் எம்பி.
ஓஹோ 1000 எது முன்னா உருவாகும்னு சொல்ல முடியாது. அப்படியே உருவானாலும் இந்த 1000 மில்லிபார் என்ன சார்? இந்த 1000 மில்லிபார்ங்கிறது என்ன? அந்த புயலோட அழுத்தத்தோட அலகு கிலோ. அப்ப அழுத்தத்தோட அலகு, அழுத்தத்துக்கு அலகு. சரி சரி. காற்றழுத்தத்தோட அலகு, அதாவது நம்ம எப்படி கிலோமீட்டர் கிலோகிராம் இதெல்லாம் சொல்றோமோ அழுத்தத்தோட அலகு அது. சரி. பாஸ்கல். அந்த அதுல 1000 மில்லிபார்ல இருக்கு. ரெண்டு பக்கம் ஒரே அளவுல இருக்கு. ஆக ரெண்டும் எது கொஞ்சம் 999 ஆகிற போகிறதோ அது உடனடியாக அது புயலா மாறும். ரெண்டும் ஒரே நாள்ல கூட ரெண்டு பக்கமும் புயலா மாறுறதுக்கு வாய்ப்பு. எது எப்படியோ ரெண்டு பக்கம் ரெண்டு புயல், ரெண்டு பேர்ல மோண்டான் ஒண்ணு, சென்யார்னு ஒன்று உருவாக போகுது. SENYAR. ரெண்டு புயல் ரெண்டும் ஒரே நேரத்தில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே நாள்ல ரெண்டும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல உருவாக வாய்ப்பு இருக்கு. 27ஆம் தேதி ரெண்டு புயல் இருக்கும். ஒன்னு அரபிக்கடல், இன்னொன்று வங்கக்கடல். 27ஆம் தேதி இரட்டை புயலின் தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது தமிழகம். தமிழகம் மட்டுமல்ல, அரபிக்கடல்ல இருந்து கொண்டு அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்க போகுது. கேரளா, மகாராஷ்டிரா, அந்த கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், கரையை கடக்க போற இடம் குஜராத்தாக கூட இருக்கலாம். குஜராத் அது அந்த இது அரபிக்கடல் நிகழ்வு. ஏன்னா வடகிழக்கில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இருக்கு அரபிக்கடல். வங்கக்கடல் நிகழ்வு இப்போ அதுல ஒரு நிறைய சிக்கல் இருக்கு. அனைத்து உலக மாதிரிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் ஆந்திர பிரதேசம் கொண்டு போட்டிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே அனைத்து வானிலை அந்த மாதிரிகளை எல்லாம் பார்த்தாலும் இப்போ அதுதான் நம்மளுக்கு ஒரு அதாவது எல்லோருக்கும் ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. எனக்கும் ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, நம்முடைய புயல் அதிகபட்ச உயரம் என்பது 5800 மீட்டர் வரைக்கும் உயரம். அவ்வளவுதான். அதாவது 5.8 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம். அது உயரம். அதே நேரத்துல அந்த 5.8 வரைக்கும் உயரம்னு சொல்லும் போது 5.8க்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 6வது கிலோமீட்டர்ல இருந்து 9வது கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வந்து மேலடுக்குல எதிர் திசையில பயணிக்குது. சரி. ஆக அந்த காற்று இது என்ன செய்ய போகுதுன்னா, அந்த 5.8 கிலோமீட்டருக்கு மேல உயரக்கூடிய முயற்சி பண்ணும். அந்த புயல் வந்து 5.8 கிலோமீட்டருக்கு மேலையும் உயர முயற்சி பண்ணும். முயற்சி பண்ணும் பொழுது எதிர் திசையில் வரக்கூடிய அந்த காற்று என்ன செய்யும்னா, தமிழ்நாட்டை நோக்கி மேலடுக்குல வளைக்கும். எப்படி மேலடுக்குல போய் ஒரு எல்டர் போனோம் சுழற்சி. ஆக கீழடுக்குல செங்குத்தாக 5100 மீட்டர் வரைக்கும் செங்குத்தா கடல்ல இருக்கும். மேலடுக்குல சுமார் ஒரு 3000 மீட்டர் அப்படியே சாய்வாக தமிழ்நாட்டை நோக்கி திசை இருக்கும். அப்படியே அதாவது புயலை மேலடுக்குல போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, தமிழ்நாட்டின் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க 5800 மீட்டர் உயரத்துல போய் புயல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சாய்ந்து இருக்கும் மேலடுக்கு 5800 மணிக்கு மேல. சரி, இதனால கொஞ்சம் போராட்டம் தான் அதுக்கு. எங்க ஆந்திர பிரதேசம் வேகமாக போயிடாது, தமிழ்நாட்டை நெருங்கி ஆந்திர பிரதேசம் போகலாம். புரியுதுங்களா? தமிழ்நாட்டை நெருங்கி ஆந்திர பிரதேசம் போகலாம். இது 27 நீளமா 28 நீளமா சார்? 28 26ல இருந்து மழைப்பொழிவு 27ல இருந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு வந்துடும். வெளிச்சுற்றுல இருந்து, அதாவது கடல்ல நிகழ்வு உருவாகும் பொழுதே கடலுக்குள் காற்று போகும். சரி. அதாவது ரெண்டு சிஸ்டம் இருக்கிறதுனால இமயமலை காற்று அரபிக்கடல் போகும். இமயமலையோட, அதாவது அது குளிர்காற்று, இமயமலையோட கிழக்கு பகுதி இருக்கு பாருங்க, அருணாச்சல பிரதேச பகுதியிலிருந்து, அந்த பூட்டான் பகுதியிலிருந்து, அஸ்ஸாம், மேகாலயா வடக்கு இருந்த பகுதியில காற்று வந்து அப்படியே இந்த சிஸ்டத்துக்கு வரும். அப்போ அந்த சிஸ்டம் வரும்பொழுது என்ன ஆகும்னா, வர்ற வழியிலே குளிர்காற்று வெப்பமடைந்து மேலெழுந்து தமிழ்நாட்டின் கடலோரம் வரும்போது வெப்பசலன இடிமழை பொழிவை கொடுக்கும். நாளை 25ஆம் தேதியே மாலை இரவு வெப்பசலன மழை பொழிவு வடகடலோரம் கொடுக்கும். சரி. இப்ப இன்றைக்கு இந்த மேகமூட்டம் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த வளிமண்டல சுழற்சி. அதாவது ஆந்திர பிரதேசத்திலயும் ஒரு சுழற்சி இருக்கு. நாம் ஏற்கனவே அந்தமான் புயலிருந்து வந்தது. ஆந்திர பிரதேச கடலோரத்திலயும் ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சியும் வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியும் ஒன்றிணைந்துதான் மண்டலம் மாறப்போகுது. அப்ப இந்த நிறைய வரிசை கட்டி நிற்கக்கூடிய சுழற்சிகள் தான் நம்ம வளிமண்டலத்தில் பெயர் வழியா ஊடாக ட்ரஃப்னு சொல்லுவாங்க, அந்த இணைப்பு சுழற்சி காரணமா
இன்டர்லிங்கிங். இதனாலதான் இந்த மேகமூட்டம் காணப்படுகிறது. இப்போ சரி, இந்த மேகமூட்டத்தை பெருசா மழை தந்தது இன்னைக்கு. ஆனால் வெப்பம் அடையணும். மேகமூட்டமாக இருந்தால் மட்டும் மண்டலம் மாறாது. படிப்பு வெப்பச்சலன மழைப்பொழிவு நேற்றைக்கு பள்ளிப்பட்டுல பெய்தது போல முன்னாடி கூட மழைப்பொழிவு காரைக்குடியில உருவானுச்சு. காரைக்குடி மணமேல் குடிப்பகுதியை நோக்கி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டதை நோக்கி நகர்ந்துடுச்சு. ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல குளிராக இருக்கிறது, மேலடுக்குல மேகமூட்டமா இருக்கு. அதே போல வடக்கையும் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷல் தான் இருக்கும் சென்னை கிட்ட. அதனால இன்றைக்கு இந்த மழை வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் பெரிய மழை இருக்காது. ஆனா நாளை வட மேற்கில் இருந்து, அதாவது ஹைதராபாத் பகுதியில இருந்தும் கர்நாடக பகுதி வடக்கு பகுதியில் இருந்தும் காற்று ஒன்று சென்னை ஊடாக, அதாவது புதுச்சேரி மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்ட இடைப்பட்ட பகுதி வழியாக வங்கக்கடல் நோக்கி புதிதாக உருவாக போகிற புயல் நோக்கி மண்டலம் நோக்கி கடலுக்குள் இறங்கும். அப்ப வரும்பொழுது வெப்பமடைந்த காற்று கடற்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். நாளை 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இரவுல, காலையில இருக்காது, மதியத்துக்கு மேல மாலை இரவு தான். அடுத்தபடியா ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்வு நெருங்கி வந்துடும். கொஞ்சம் சரி நெருங்கி வந்து அதோட கிழக்கு திசையிலிருந்து அதோட வீச்சு இருக்கு பாருங்க, சுழற்சியோட வீச்சு, அது கடல்ல இருந்து வரக்கூடிய நீராவி காற்று. அப்போ அது என்ன செய்யும், நெல்லூர்ல ஏறி திருவள்ளூருக்கு வரும். அப்போ வடமேற்குல இருந்து வரக்கூடிய குளிர் காற்று இந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த நீராவியை குளிர்வித்து அதுல இருந்து மழை பிடிப்பை தொடங்கிடும். எப்போ 26ல இருந்து மழை சென்னைக்கு 26ல இருந்து 25ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை வெப்பசலன மழை, 26 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பெய்யக்கூடிய மழை புதிதாக வரக்கூடிய நிகழ்வால் மழை. சரி, இந்த புயல் அந்த புயலால் மழை அடுத்த 2 நாட்களா இருக்குமா சார்? 27 28 அது கரையை கடப்பது 28 29 இருக்குமா சார்? புயலாக உருவாகி கரையை கடப்பது அதுதான். அதாவது நிறைய போராட்டங்கள் இருக்கு அதுல. இந்திய அதாவது நம்முடைய உலக இருக்கிறேன் கொஞ்சம் ஆந்திர பிரதேசம் போனால் கூட மசூலிப்பட்டினத்துக்கு வடக்க போயிடாது. சரி, அப்படி மசூலிப்பட்டினம் போனா கூட தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்துதான் விலகி செல்லும். அதனால திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் வட சென்னைக்கும் குறைந்தபட்சம் கனமழை மிக கனமழை பொழிவு இருக்கு. அந்த இடத்துக்கு மட்டுமாவது நெருங்கி வந்து 26 மழை தொடங்கினோம். 27 இருந்து மழை தான். 27 28 28 இருக்கும். இப்ப இல்ல புயல் உருவாவது 27, ஆனா கரையை கடப்பது 28 29. கடப்பது 28 29. அது வந்து தமிழ்நாட்டை நெருங்கி வந்து கடக்கும் என்றால், அது நெருங்கி வந்து நெல்லூர் விட்ட கரை கடக்கும்னா அது வந்து 28 கரைந்துரும். மசூலிப்பட்டினம் போனோம்னா தான் 28க்கு பிறகு அது போகக்கூடிய நேரம்லாம் இருக்கு. அது 27 தான் நம்ம கணிக்க முடியும். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இந்த 27 இல்ல, இப்போ வரக்கூடிய, அதாவது இப்ப எதை வைத்து அவர்கள் வந்து இப்படி ஆந்திர பிரதேசம் போகணும்னு சொல்றாங்கன்னா, அதுக்காக மக்களை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பீதிப்படுத்த விரும்பல. நானும் சொல்றேன், ஒரு 50% வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆந்திர பிரதேசம் 50, தமிழ்நாட்டுக்கு 50 வச்சுக்கலாம். 50 வேண்டாம், ஆந்திர பிரதேசத்துக்கு 60, உலக வானிலையாளரோட ஒரு 40, ஆந்திர பிரதேசத்துக்கு 60, 40 தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கலாம். ஆனால் அப்படி வந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரும் புயலா வராது, மழை தரக்கூடியதா தான் இருக்கும். மழை தரக்கூடியதா தான் இருக்கும், பெரும் பாதிப்பு எதுவும் தராது, மழை தரக்கூடியது. ஆனா ஒன்று மழை அதிகமாக தரும். இப்ப ஏன் ஆந்திர பிரதேசத்துக்கு போறாங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க மேற்கத்திய இடையூறு வருகிறது, இதனால வடகிழக்கு நோக்கி அது வடக்கு ஆந்திர பிரதேசம் நோக்கி திசை மாற்றும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால என்ன நான் சொல்ற ஒரே ஒரு புரிதல், இந்த புயல் 5800 மீட்டர் உயரத்து வரைக்கும் தான் போகும். சரி, அடுத்தது இமயமலையோட உயரம் 8849. 8849 இமயமலை சிகரம் எவரெஸ்டோட உயரம். அதுக்கு மேலதான் மேற்கத்திய இடையூறு வரப்போகுது, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். அது வந்து மத்திய தரைக்கடல இருந்து வரும். 27ஆம் தேதி மேற்கத்திய இடையூறு இமயமலை மேல வரப்போகுது. அது எவ்வளவு உயரத்துல இருக்க போகுதுன்னா 8849 மீட்டர் உயரத்துல இருக்க போது இமயமலை மேல. இந்த புயலோட உயரமே 5800 தான். இதுக்குமே 3000 மீட்டர் இடைவெளி இருக்கு, 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ சார், இப்போ இந்த மோந்தா சென்யார், இந்த மோந்தா உருவாகிற அதே நேரத்தில் சென்யாரும் உருவாக்கி விட்டால் இந்த 2 புயல்களும் நகரும் திசை எங்கே இருக்கும், மழைப்பொழிவு எங்கே இருக்கும், பாதிப்பு எங்கே இருக்கும்? அதாவது அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய புயல், அது பேரு எதை முதல்ல வைப்பான்னு சொல்ல முடியாது. அரபிக்கடல் நிகழ்வு குஜராத் பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். சரி, வங்கக்கடல் நிகழ்வு சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து வெளி சுற்று வந்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அது ஆந்திர பிரதேசம் நோக்கி சென்று கரை கடப்பதற்கு 60-70% வாய்ப்பு வச்சுங்க. 60% வாய்ப்பு.
சரி. முழுமையாக நான் 100% ஆந்திர பிரதேசம் போகும் என்று நான் சொல்ல முடியல. 30%, 40% வாய்ப்பு தமிழ்நாட்டோட வடகடலோர பகுதிகளுக்கு இருக்கு. ஆனா இது நாளை மறுநாளுக்குள்ள ஒரு நாள் நாளை மறுநாள் இருக்கு. நாளை உறுதிப்படுத்தி விடலாத. ஓகே. ஆனா சென்னைக்கு கனமழை பொழிவு என்னைக்கு இருக்கும் சார்? 28, 26, 27 இருக்குமா? அதாவது 26ஆம் தேதி லேசான மழை பொழிவை தொடங்கினோம். நாளைக்கு ஒரு முறை மட்டும் மழை, வெப்பசலன இடிமழை, கனமாக இடிமின்னலுடன் இருக்கும். நாளை மாலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தொடங்குற மழை தொடர் மழையாக மாறிடும். தொடர் மழையா மேகமூட்டம்லாம் நெருங்கிடும். தொடர்ச்சியா மேகமூட்டம்லாம் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சென்னை மெரினா பீச்ல மேகமூட்டம் ஏறும் பொழுது அடுத்தடுத்தது உள்ளே வந்துடும். திருவள்ளூரோட திருத்தணி வரைக்கும் மேகமூட்டம் ஏறிடும். அந்த மாதிரி ஞாயிறு திங்கள் KTCC என்று அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னைக்கு கனமழை பொழிவு இருக்குன்னு சொல்லலாமா? ஞாயிறு திங்கள். அதாவது நான் இப்போ உள்ள ஆய்வுப்படி சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு தான் மிக மழை பொழிவு இருக்கும். காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிக்கும், செங்கல்பட்டு மாவட்ட அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கிழக்கு ஓரத்துக்கு இருக்கலாம். அதாவது தண்டலம் இந்த பகுதி எல்லாமே, ஸ்ரீபெரும்புதூர் இங்கெல்லாம் இருக்கலாம். அதே போல தெற்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெற்கு நோக்கி நகர்ந்து வந்தால் மட்டும்தான் அது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்துக்கு தெற்கே இருக்கும். பெரும்பாலும் சென்னை மாநகரத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூருக்கும் கிழக்கே, திருப்பதிக்கு கிழக்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. சரி சிவகுமார் சார், 28ஆம் தேதி இந்த 60-40 சொன்னீங்களா? 60 ஆந்திர பிரதேசம், 40 இது தமிழகத்தை ஒட்டினா அது இந்த மாமல்லபுரம் கடலூர் இடையேவா கரையை ஒருவேளை வாய்ப்பு இருப்பது? அது 40% வாய்ப்பு இருப்பது. வழக்கமாக அந்த புயல் கரையை கிடக்கும் அந்த பாதையில் தான் இருக்குமா, வேறு பாதைகள் எதுவும் இருக்குமா சார்? அதோட தீவிரத்தன்மையை பொறுத்துதான் இருக்கும். எப்பொழுதுமே புயல் இப்போ கடல் நீரோட்டம் இருக்கிறது. அதாவது கடல் நீரோட்டத்தை பிடித்துதான் அது பிக்கப் ஆகுது. இந்த கடல் நீரோட்டம் ரொம்ப வலுவா இருக்குது ஆந்திர பிரதேச கரையோரத்துல. இந்த புயலாக மாறும் பொழுது ஆழ்ந்து கடல்ல இருக்கக்கூடிய நீராவியை உறிஞ்சு ஊதும் பொழுது கடல் நீரோட்டத்தை எளிதில் கேட்ச் பிடிக்கும். நீரோட்டத்தையும் அது பக்கம் இழுக்கும். அதிகமான நீரோட்டத்தையும் தன் பக்கம் திருப்பும் என்பதனாலதான் இப்போ அதிக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் எங்கே கரை கடந்தாலும் கண்டிப்பா பாதிக்கும் மழைதான் அது. ஆந்திர பிரதேசத்துல கரை கடந்தாலும் எங்கே கரை கடந்தாலும் இந்த நிகழ்வு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். புயல் மழை பாதிப்பு, காற்று பாதிப்பு பெருசா இருக்கவே இருக்காது. காற்று பாதிப்பு பெருசா இருக்காது. காற்று கொஞ்சம் சின்ன சின்ன மரங்கள், அதாவது பெரும் புயல் கிடையாது. அதாவது பெரிய அளவுல புயல் கிடையாது, சாதாரண புயல் தான். ஆனால் இது காற்று பாதிப்பு பெருசா இருக்காது. ஆனால் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். கடல்ல ஊன்றி அதிகமா ஆழத்தில் இருக்கக்கூடிய நீராவியை உறிஞ்சி எடுக்கும் என்பதனால, அது இல்லாம நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீராவியை எடுத்து கொண்டு வர காற்றுலாம் தெற்கிலிருந்து வருகிறது. ஏற்கனவே இப்போ இதற்கு போன ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இப்போது அந்த கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் ஒரு 2-3 நாட்களாக அந்த லேசான மழை, மிதமான மழைன்னு டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் பெய்து நிலம் குளிர்ந்து நீர்நிலைகள் நிரம்பி அணைகள், குளங்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 27ஆம் தேதி மீண்டும் இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நிகழ இருப்பதை ஒட்டி ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அணைகள் மற்றும் அந்தந்த மாவட்டங்களில் ஒரு மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமா? நீங்கள் கூறுவதை பார்த்தால் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும், காற்று அவ்வளவாக இருக்காது, ஒரு வலுவான புயலாக இருக்காது என்றால் இன்னொரு கனமழை இந்த வட மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் தாங்குமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வட மாவட்டங்கள் மிதக்குமா, இல்லைன்னா டெல்டா மாவட்டங்கள் மிதக்குமா, அல்லது ஆந்திரா ஒட்டியுள்ள திருவள்ளூர், சென்னை மட்டும் அதிகமான அந்த மழைப்பொழிவுகளால் தண்ணீர் மிக அதிக மழை வெள்ள நீரால் பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? அதாவது நான் எதுவுமே 100% உறுதிப்படுத்தாமல் நான் மக்களை பீதிப்படுத்த விரும்பவில்லை. முதல்ல அதற்கு தயார் நிலையில நாம ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போட்டுக்கோ வேண்டாம், சாயந்தரத்துல உறுதிப்படுத்திக்கலாம் வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் எங்க மிதக்கும், உண்மையில சென்னை மிதக்குமா, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டா, டெல்டா மிதக்குமாங்கிறது நாளை ஓரளவு துல்லியமா கணிச்சிடலாம். மண்டலமா மாறிய பொழுது ஓரளவுக்கு தெளிவாகிடும். இதோட தீவிரத்தன்மையை பொறுத்துதான் வடக்கு நோக்கி நகர்றது இருக்கு. புயலோட தீவிரத்தன்மையை பொறுத்துதான், அது எந்த இடத்துல தீவிரமாகுது அதை வச்சுதான் அதோட டைரக்ஷன் மாறும். தமிழ்நாடு நெருங்கி தீவிரமாகுதா, வரும்பொழுதே தீவிரமாகுதா, இதெல்லாம் இருக்கிறது. அதனாலதான் அதிகபட்சம் கரை கடந்தால் அது தெற்காந்திர பகுதியில தான் கரை கிடக்கும். தெற்காந்திரா அதிகபட்சம் போனீங்கன்னா
கோதாவரி மாவட்டத்துக்குள்ளதான் கரை கிடக்கும். அதனால மழை பொழிவு கண்டிப்பா திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் கண்டிப்பா இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் பெய்யக்கூடிய மழையும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆறுகள்ல வர வாய்ப்பு இருக்கு. கோசத்தலையாறுல எல்லாம் உண்மையிலேயே திருவள்ளூர் மாவட்டம் திருப்பதியில பெய்தாலும் சரி, அது நெல்லூரில் பெய்தாலும் சரி, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வருவது. சென்னியார் புயலால தமிழகத்துக்கு அதிக மழை பொழிவு இருக்குமா சார்? சென்னியார்னால அதாவது இது பேரை நம்ம எது முதல்ல உருவாகுதுன்னு அரபிக்கடல் நிகழ்வு, வங்கக்கடல் நிகழ்வு என்று பார்ப்போம். அரபிக்கடல் நிகழ்வு அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு மழை பிடிப்பு கொடுக்க போகிற அதே வேளையில வங்கக்கடல் நிகழ்வும் அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும். எங்கன்னா கன்னியாகுமரி, கேரளா வழியாக அனைத்து தென் மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமா நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, இதுல குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு கூடுதலா இருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தோட, தென்காசி மாவட்டத்தோட, குற்றாலம் மற்றும் பேச்சுப்பாறை இந்த பகுதியெல்லாம் அதிகமா இருக்கும். அந்த நிகழ்வு அப்படியே ஈர்க்கிற காரணத்தினால அரபிக்கடல் அங்கேயும் மழை இருக்கும். தமிழ்நாட்டுல இப்ப சாய்ந்த நிலையில இருக்கும் 5800 மீட்டருக்கு மேல அப்படின்னு சொல்லும் பொழுது மேகமூட்டமா இருக்கும். வானம் ஹை கிளவுட்ல இருக்கும். தூறல் இங்கேயும் தூரும், இங்கேயும் லேசா மழை பெய்யும், பெரிய மழை இருக்காது. அப்படி ஆந்திர பிரதேசத்துக்கு போனா பெரிய மழை இருக்காது. நெருங்கி வர 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 இப்ப நம்ம அதாவது நெல்லூர் தாண்டி மசூலிப்பட்டினம் போனா அது திருவள்ளூருக்கு இப்படி மழைன்னு சொல்றோம். சரி, ஓங்கோலம் நெல்லூர்னா அது செங்கல்பட்டையும் எடுத்துக்கும், அடைச்சுக்கும். செங்கல்பட்டையும் எடுத்துக்கும், திருவள்ளூரோட திருத்தணி வரைக்கும் எடுத்துக்கும், காஞ்சிபுரத்தையும் எடுத்துக்கொள்ளும், ராணிப்பேட்டையும் எடுத்துக்கொள்ளும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அது எந்த அளவிற்கு வடக்கு நோக்கி போகிறதோ அந்த அளவிற்கு அந்த திருவள்ளூரை விடும், சென்னையை விடும். அது எந்த அளவிற்கு நெருங்கி வடக்கு நோக்கி திருப்புங்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும். அது தீவிரம் அடையும் பொழுதுதான் அது திசை மாறுற இடம் கரெக்டா சொல்ல முடியும். ஓகே சார். தற்போது உருவாகியுள்ள, அதாவது உருவாக போகும் அந்த முதல் நிகழ்வு, அது மோந்தாவினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அதை அடுத்து அரபிக்கடலில் அந்த நிகழக்கூடிய நிகழ்வு, அந்த சென்னியாரால் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை மக்களுக்காக எங்களோடு பகிர்ந்த வானிலை நிபுணர் செல்வகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த புயல்களின் போக்கை தொடர்ந்து நாம் மக்களுக்கு நேரலையில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை எங்களோடு இந்த சிறப்பு விவாத அரங்கில் கலந்து கொண்டு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி.